ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல் டு அவர் கேட் சர்க்கிள். இன்னைக்கு AUTOCAD கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஃப்ட் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஹெலிக்ஸ் கமெண்டோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம லாஃப்ட் கமெண்ட்லேருந்து இந்த கிளாஸ் செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த்ரீ டியில் லாஃப்ட் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லாஃப்ட் கமெண்ட் வரைகிறதுக்கு முன்னாடி நான் வியூஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேலே டூல் பாரில் வியூ டூல் பார் இருக்கும். அதில் வந்து அன்சேவ்டு வியூன்னு இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஐசோமெட்ரிக் வியூவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐசோமெட்ரிக் வியூவை செலக்ட் பண்ணோடனே நம்ம வியூஸ் வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் வியூ பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து யூனியன் ஐக்கான் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதாவது Z, Y அண்ட் X ஆக்சிஸில் வியூ பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் கிடச்சிரும். இப்போ நம்ம லாஃப்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஐசோமெட்ரிக் வியூவில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். பாட் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாட் வரைகிறதுக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அதாவது ஸ்ட்ரைட் லைன்ங்கிறது நான் இது ஒரு ரெஃபரன்ஸ் லைனுக்காக வரைஞ்சிருக்கேன். இப்போது நெக்ஸ்ட் சர்க்கிள் நான் எடுத்துக்கிறேன். அகைன் சர்க்கிள் வரைகிறேன். இப்போ பாருங்கள், இதை ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பாட்டோட அவுட்டர் லைன் மாதிரி இருக்கும். இதில் நம்ம இப்போ லாஃப்ட்டு கமெண்டை யூஸ் பண்ண போகிறோம். லாஃப்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு LOFT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா லாஃப்ட் கமெண்ட் செலக்ட் ஆகிரும். லாஃப்ட் கமெண்ட் செலக்ட் பண்ணோடனே நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் சர்க்கிளில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், லாஃப்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அண்ட் தேர்ட் சர்க்கிள் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த். இப்போ வந்து லாஃப்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு லாஃப்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த லாஃப்ட் க்ரியேட் ஆனதை நம்ம இப்போ வந்து 3D வியூஸில், அதாவது ஷேடட் ஃப்ரேமில் நம்ம பார்ப்போம். பாருங்கள், பார்த்தீங்களா, இதுதான் லாஃப்ட் கமெண்ட். லாஃப்ட் கமெண்ட் வச்சு நம்ம ஒரு பாட்டு வரைஞ்சிட்டோம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொட்டேட் கமெண்ட். அதாவது 3D ஆப்ஜெக்ட்ஸை எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். சேம் ஆஸ் நம்ம 2D வந்து எப்படி ரொட்டேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் 3D ஆப்ஜெக்ட்ஸையும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டை நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ரொட்டேட் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ரொட்டேட்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் 3D ரொட்டேட்டுன்னு வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் இதில் X ஆக்சிஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் வியூஸில். அண்ட் X ஆக்சிஸில் 0, 0லேயும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். அதாவது கிராஃபில் X, Y அண்ட் Z ஆக்சிஸ் இருக்கும். அதில் வந்து இந்த பாயிண்ட், அதாவது எந்த அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அதே இடத்துலே அது ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம 0 செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷனில் இருக்குதுன்னா 0ங்கிற ஆங்கிளில் தான் நம்ம பாயிண்டில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை 0 செட் பண்ணிவிட்டு அண்ட் தென் இப்போ நம்ம ரொட்டேஷனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போது ரொட்டேஷன் ஆங்கிள் கேட்கும். இப்போ வந்து நான் ஆங்கிள் வந்து 60 கொடுத்து நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதாவது இதுதான் நம்ம 0 பாயிண்ட்டு. இப்போ நம்ம 60 டிகிரி ஆங்கிளுக்கு இந்த ஆப்ஜெக்டை நம்ம ரொட்டேட். இதுதான் ரொட்டேட் கமெண்ட். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து சாலிட் எடிட்டிங். சாலிட் எடிட்டிங்னா அதாவது ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸை நம்ம என்னெல்லாம் எடிட் பண்ணிக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் 3D ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம சாலிடுன்னு சொல்கிறோம். அதை நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ணலாங்கிறது பார்ப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ், சரியா? இப்போ வந்து அதை நம்ம எப்படி சாலிடாக எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நான் டெலீட் பண்ணிக்கிறேன். சேம் அதே ஐசோமெட்ரிக் வியூவிலே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன், சரிங்களா? இப்படி ஒரு பாக்ஸை நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இதை நான் எடிட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து சாலிட் எடிட். அதில் வந்து SOLன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அதில் சாலிட் எடிட்னு வரும் ஆப்ஷனில். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து சாலிட் வித் ஃபேஸ், எட்ஜு, பாடி, அண்டோ அண்ட் எக்ஸிட். அதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ண போகிறது ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேஸ் செலக்ட் பண்ணோடனே என்னெல்லாம் கேட்கணும்னா எக்ஸ்ட்ரூடு, மூவ், ரொட்டேட்டு, ஆஃப்செட்டு, டேப்பரு, டெலிட், காப்பி, கலரு, மெட்டீரியல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்மளுக்கு காட்டும். இதில் வந்து நான் ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து எக்ஸ்ட்ரூட் கமெண்டு. அதை நான் செலக்ட் பண்ணிட்டோன்னே இப்போ எதை நான் வந்து எந்த ஃபேஸை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோன்னா அதை நான் இப்போ செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸ் வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் தென் என்டர் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் என்டர் கொடுத்தோடனே இப்போ என்ன கேட்கும்னா ஹைட் ஆஃப் த எக்ஸ்ட்ரூஷன் கேட்கும். அப்போ வந்து ஹைட் கேட்குது. அதுக்கு வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். 8 inchesன்னு கொடுக்குறேன் பாருங்கள். அண்ட் தென் இப்போ என்ன கேட்குதுன்னா கீழே ஆங்கிள் ஆஃப் த டேப்பர், அதாவது எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது டேப்பராக வரணுமா இல்லை நார்மலாகவே எக்ஸ்ட்ரூட் பண்ணால் போதுமா அப்படிங்கிறது கேட்குது. நான் நார்மலாகவே போதுங்கிறதுனால நான் 0 என்டர் பண்ணிவிட்டு அண்ட் தென் என்டர் கொடுத்தேன். பாருங்கள் இப்போ என்ன ஆச்சு, செலக்ட் பண்ண ஃபேஸ் மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. அதான் நம்ம வரைஞ்ச க்யூப் இங்கே இருக்குது, ஆனால் நம்ம எந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணோமோ அதுக்கெலாம் ஃபேஸ் வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரூட் ஃபேஸ். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஆப்செட். ஃபேஸை ஆப்செட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் அண்டோ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆப்செட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு லைனை ஆப்செட் பண்ணோம்னா என்ன ஆகும், இதிலேருந்து அந்த லைன் அது வரைக்கும் டிஸ்டன்ஸ்ங்கிறத நம்ம ஆப்செட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அதே இதில் இப்போ நம்ம க்யூப் வந்து நம்ம வரைஞ்சிருக்கிற பாயிண்ட் வந்து இது, இந்த 0 பாயிண்ட் இதுன்னு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதிலேருந்து நம்ம ஆப்செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எப்படி பாருங்கள். சாலிட்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதில் சாலிட் எடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து ஆப்செட் கமெண்ட் நான் செலக்ட் ஆப்செட் கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது எந்த ஃபேஸாக நான் எந்த ஃபேஸை நீங்கள் ஆப்செட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேஸ் வந்து ஆப்செட் ஆகும். மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து ஆப்செட் மேல் வாக்காக போகும். இல்லை சைடாக செலக்ட் பண்ணிங்கன்னா சைடு ஆங்கிளில் ஆப்செட் ஆகும். இப்போ பாருங்கள் நான் சைடு ஆங்கிள் செலக்ட் பண்ணிட்டு தென் என்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்செட் டிஸ்டன்ஸ் கேட்கும். நான் இந்த 2 ஆங்கிள் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஆப்செட் டிஸ்டன்ஸில் நான் வந்து ஒரு 3 inches கொடுக்கேன். பாருங்கள் என்னாச்சு, அதாவது இந்த சைடு ஆங்கிளையும் அதாவது ரைட் சைடு ஆங்கிளையும் அதுக்கு பின்னாடி உள்ள ஆப்ஷனும் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்செட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போது இதிலேருந்து 3 inchesக்கு ஆப்செட் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த பேக் சைட்லேருந்து 3 inchesக்கு ஆப்செட் ஆகிருக்கு. இதுதான் சாலிடில் ஆப்செட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சாலிட் எடிட்டிங்கில் மூவ் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபேஸ் எப்படி மூவ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பாக்ஸில் நான் இப்போ ஒன்று ஷேப்பு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலிண்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஷேப்பு சிலிண்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷேப்பை மூவ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம மூவ் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி நம்ம சாலிட் எடிட்டிங்லேயும் மூவ் ஃபேஸ்ன்னு இருக்கும், அதை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். சாலிடில் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு அதில் 3 இருக்கும், 2வது ஆப்ஷன் 3 இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபேஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணி அதை மூவ் பண்ணணும். எங்கே மூவ் பண்ணுமோ அதை மூவ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து மூவ் ஆயிடும். இதுதான் சாலிட் எடிட்டிங்கில் ஃபேஸை வச்சு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது. வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஃபேஸை எப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம், அதாவது அந்த ஆப்ஜெக்டோட ஃபேஸை எப்படி ரொட்டேட் பண்ணலாங்கிறது பார்ப்போம். வாங்க சேம் அதே இது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த ஆப்ஜெக்டை. இப்போது சாலிட் எடிட்டிங்க்கு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதில் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறோம். ரொட்டேட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஃபேஸ் அண்ட் தென் என்ட்ரு கொடுத்துக்கிறோம். அந்த axis நான் செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேஷன் 0 நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ப்ரெஃபரன்ஸ் லைனுக்கு நான் இப்போது ரொட்டேஷனுக்கு ஆங்கிள் கொடுக்க போகிறேன். 16 கொடுத்தோடனே ரொட்டேட் ஆகிட்டு பார்த்தீங்களா, இப்போ சிலிண்டர் வந்து ரொட்டேட் ஆகிடுச்சு. நான் ரெஃபரன்ஸ் ஆங்கிளில் லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகிட்டு அதே மாதிரி அதோட ஷேப்பும் ரொட்டேட் ஆகிடுச்சு. இதுதான் ரொட்டேட் கமெண்ட். இதுதான் ஃபேஸ் ரொட்டேட். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேப்பர் ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த க்யூப் இருக்கட்டும். இப்போ இந்த க்யூப்லேயே நான் எப்படி டேப்பர் ஆங்கிள் ஃபேஸை யூஸ் பண்ண போகிறேங்கிறத பாருங்கள். சேம் சாலிட் எடிட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபேஸில் டேப்பர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போது எந்த ஃபேஸை நம்ம இப்போ டேப்பர் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணுறேன். எந்த ஃபேஸுன்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பேஸ் பாயிண்ட்டு எதுன்னு கேட்கும்.
நான் அதை கொடுத்துக்கிறேன். இப்போது 45 டிகிரியும் கொடுத்துக்கிறேன். பாருங்கள் என்னாச்சு, நம்ம எந்த சைடை செலக்ட் பண்ணோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் வந்து டேப்பர் ஆகிடுச்சு. இதுதான் டேப்பர் ஃபேஸஸ். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து டெலிட் ஃபேஸஸ் அண்ட் காப்பி ஃபேஸஸ். வாங்க இப்போ அதை ரெண்டையும் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபேஸ் எப்படி காப்பி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம், அதே மாதிரி ஃபேஸ் எப்படி டெலிட் பண்ணிக்கலாங்கிறது பார்த்துக்கலாம். இப்போது நான் ஃபேஸை காப்பி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு சாலிட் எடிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் காப்பின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸை நம்ம காப்பி பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் என்டர் கொடுத்துட்டு அதை பேஸ் பாயிண்ட்டை வச்சு எந்த இதுலேருந்து பேஸ் பாயிண்ட்டுன்னு கிளிக் பண்ணி அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போது அதோடய ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் ஃபேஸை வந்து காப்பி பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இதை நம்ம இப்போ டெலிட் பண்ண போகிறோம். சேம் அதே இது நம்ம இப்போ டெலிட் ஃபேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தாலும் டெலிட் ஆயிரும். இந்த பாருங்கள், டெலிட் ஆப்ஷன் கொடுத்தாலும் அந்த ஃபேஸு டெலிட் ஆயிரும். இல்லைனா நம்ம சாலிட் எடிட்லேயும் போய் நம்ம ஃபேஸை டெலிட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்ன்னு இருக்கும், அதில் வந்து டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபேஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஃபேஸோட கலர் எப்படி சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஃபேஸோட கலர் கொடுக்க போகிறேன். சேம் சாலிட் எடிட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபேஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டேன். அதில் கலர் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எந்த ஃபேஸுக்கு ஒரு கலர் கொடுக்குறோமோ அந்த ஃபேஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போது அதுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். இப்போ ரெட் கலர் கொடுக்க போகிறேன். அண்ட் தென் ஓகே கொடுத்தேன். பாருங்கள் என்னாச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுது. இப்போ அந்த ஃபேஸுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுது. இதுதான் வந்து சாலிட் எடிட்டிங்கில் கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங். கேட்ஸ்.